அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை, யூடியூப் சேனலை நீங்களும் பாருங்கள். மற்றவர்களோடு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? ஆண்டவர் பேதுரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையினால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுகிறதில்ல ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை நீங்களும் நானும் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடைசி நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அன்பு தணிந்து போயிருக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே சாட்சி இல்லாத காரியங்கள், கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் சத்துரு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்பதை நினைத்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிசாசுக்கு அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம ஜபத்தில் அவனை முந்தி கட்டணும். பிசாசின் உடைமைகளை கொள்ளையடிக்கணும். எப்படி முடியும்? ஜபிக்கும் போது தான். ஆகையினால்தான் வசனம் சொல்லுகிறது. பேதுரு இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஜபம் பண்ணுகிறதுல ஜாக்கிரதையாக இருங்க, ஜபத்தை விட்டுடாதீங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் தருகிற கிருபைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் தருகிற பலத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயங்கொள்ளுகிறவர்களுடைய கூட்டத்தில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்க்கிற இந்த உலகத்தின் கேடுபாடுகள், நாச மோசங்கள், பாவங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நானும் அந்த ஜெயம் கொள்ளுகிற கூட்டத்தில் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஜபிக்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.